அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1ல் பப்ளிக் பாலிசி பொது கொள்கை அப்படின்ற ஒரு கொஸ்டினை சிறுவினாக்களில் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. தெளிவாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. எல்லாமே மிக மிக எளிமையான கான்செப்ட். நீங்கள் ஞாபகம் மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஏதாச்சும் ஒரு ஹைலைட் பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா மிக அற்புதமாக உங்களுக்கு புரிய வரும். அதை தான் சாரதி லா ஸ்டடீஸும் உங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ புத்தகத்தில் படிக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் உங்களுக்கு புரிய வச்சுட்டா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. அதன் பிறகு புத்தகத்தை படிக்கும்போது மிக எளிமையாக இருக்கும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு ஃப்ளோட் சார்ட், இந்த மாதிரியான ஒரு கலர்ஸ். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்குது. இது இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் குழுவில் இணைச்சிடுறேன். உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் வண்ணமாகவும் நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கும் இது உதவிகரமாக இருக்கும் நான் நம்புகிறேன். வாட் இஸ் பப்ளிக் பாலிசி அப்படின்னு கேட்டிங்கன்னா பொது கொள்கைன்னு அர்த்தம். ஏதோ ஒரு கவர்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா இது மையப்படுத்தி வருது அப்படின்ற மாதிரி நினைவு வச்சுக்க வேண்டியது தான். ஒரு சொசைட்டியை பற்றி சொல்லுது, சொசைட்டியில் இருக்கக்கூடிய பாலிசி, இந்த மாதிரி விவகாரங்களை நீங்கள் நினைவில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அற்புதமாக புரிய வரும். இந்த 2 லைன் படிக்கிறோம் பாருங்கள், எதனா புரிய வருதான் நம்ம பார்க்கலாம். சமூக நலன். சமூக நலன் என்ன? எல்லோருடைய நலனும் கூட. நம்மளுடைய நலன் மட்டும் இதில் முக்கியமாக பார்க்கக்கூடாது. சமூக நலன்னா அந்த சொசைட்டியோடைய வெல்ஃபேர்னு அர்த்தம். சொசைட்டினா யார்? மக்கள்னு அர்த்தம். மக்களுடைய நலன். ஒழுக்கம், அவர்களுடைய ஒழுக்கம். ஒழுக்கமாக இருந்தால் தானே அந்த சொசைட்டி நிம்மதியாக வாழும். ஒழுக்கம் இல்லைன்னா நிம்மதியாக வாழ முடியுமா? இவன் அடிச்சிக்கிறான், அவன் அடிச்சிக்கிறான், இவன் திருடிக்கிறான், அவன் திருடிக்கிறான், இப்படி இருந்தால் நிம்மதி இருக்குமா? இருக்காது. ஸோ பப்ளிக் பாலிசியில் மிக முக்கியமான கான்செப்ட் ஒழுக்கம். அதனால தான் சிறு குழந்தைங்கள்லேருந்து ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒழுக்கம்னா என்னன்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீதி. நியாயமான ஒரு நீதியை கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கணும். ஒரு ஃபேர் ட்ரையல் கிடைக்கணும். நேச்சுரல் ஜஸ்டிஸோடு அது பைண்டாக இருக்கணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் அது நீதி. இல்லைன்னா அதற்கு பெயர் அநீதி அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க. ஆகியவற்றுக்கு எதிராக ஒப்பந்தங்கள் செல்லாது. எதற்கு எதிராக ஒப்பந்தங்கள் செல்லாது? சமூக நலனுக்கு எதிராக போடப்படும் ஒப்பந்தங்கள் 1, ஒழுக்கத்திற்கு எதிராக போடப்படும் ஒப்பந்தங்கள் 2, நீதிக்கு எதிராக போடப்படும் ஒப்பந்தங்கள் 3, இன்னும் வேற ஏதாச்சும் கவர்மெண்ட்டால் அறிவிக்கப்பட்ட, அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட ஒரு கான்செப்டை எதிர்த்து ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டால் அந்த ஒப்பந்தங்கள் அனைத்தும் செல்லாது அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை கம்ப்ளீட் பண்ணுங்க. பொது நலனுக்கு எதிராக போடப்படும் ஒப்பந்தங்கள் வாய்ட் ஆகும், இல்லை வாய்ட் ஆப் இனிட்டியோ ஆகும். ஆரம்பம் முதலே அது செல்லாது. வேலை முடிஞ்சு போச்சு. அதற்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா தானே நம்மளுக்கு புரிய வரும், இல்லைன்னா நமக்கு புரிய வராது இல்லையா? ட்ரேடிங் வித் அன் எனிமி. எதிரி நாட்டினருடன் பார்த்தீங்கன்னா வியாபாரம் செய்யறது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கூட வியாபாரம் செஞ்சால் அது என்னவாயிடும்? பப்ளிக் பாலிசியை பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். வரையறை செய்யப்பட்ட விஷயங்களை மட்டும்தான் வியாபாரம் பண்ணணும். அதை தாண்டி வியாபாரம் செஞ்சால் அது தவறு. மிஸ்டேக்கில் இதையும் நீங்கள் கூட சேர்த்து எழுதுங்க. தவறு ஒன்றும் கிடையாது, அதுதானே சட்டமும் கூட. ஸோ பப்ளிக் பாலிசி, அரசாங்கத்தால் வரையறுக்கப்பட்ட அந்த பப்ளிக் பாலிசியை மீறுவது, எதிரி நாட்டினருடன் வியாபாரம் செய்வது 1. மேரேஜ் புரோக்கரேஜ் அக்ரிமெண்ட். திருமண புரோக்கரேஜ் கூட ஒரு அக்ரிமெண்ட் நடக்கும். 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணணும், இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் பேசி ஒரு கல்யாணத்தை பண்ணிவிடுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கான்செப்டில் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பைலேட்டரல் மிஸ்டேக்கில் வரும். இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அரோஸ் ஆகுதுன்னா அது பைலேட்டராக ஆகும். இந்த இடத்துல எந்தவித மிஸ்ரெப்ரசன்டேஷன் இருக்குது, நான் இல்லைன்ல. ஆனால் அன்டூ இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இந்த இடத்துல இல்லாத பட்சத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் பாலிசி கெடுக்கிற மாதிரி இருக்கும். மேரேஜ் புரோக்கரேஜ் அக்ரிமெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பப்ளிக் பாலிசி கெடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இன்டர்ஃபேஸ் வித் காஸ் ஆஃப் ஜஸ்டிஸ். நீதிமன்றத்தால் பகரப்படும் அந்த தீர்ப்பை பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறது, இன்டர்ஃபேஸ் பண்ணுறது. நீதித்துறை செயல்பாட்டில் பார்த்தீங்கன்னா தலையிடுறது, சும்மா 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 போயிட்டு மூக்கு நுழைக்கிறது. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். அதனால தான் இந்த கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு. சும்மா சும்மா ஒருத்தர் தலையிட்டுகிட்டே இருந்தாருன்னா அவருக்கு ஒரு ஃபைன் ஒன்று போட்டுருவாங்க, இல்லைன்னா ஒரு 3 மாதம் ஜெயில் தண்டனை கொடுத்துருவாங்க. அதோடு அவர் சைலண்ட் ஆகிடுவார். அக்ரிமெண்ட் ரெஸ்ட்ரைனிங் பேரண்டல் ரைட்ஸ், ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்டும் கூட, எல்லோரும் தெரிந்து வைத்துக் கொள்ளக்கூடிய கான்செப்டும் கூட. பெற்றோர்களுடைய உரிமையை தடுக்கும் வகையில் ஏதாச்சும் ஒரு
கான்ட்ராக்ட் போட்டிங்கன்னா அது பப்ளிக் பாலிசிக்கு எதிரானது. பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா காக்க வேண்டிய கடமை எல்லாருக்குமே இருக்குது. அதை எதிர்த்து நீங்கள் போட்டிங்கன்னா அது சொசைட்டியை பாதிக்கிற மாதிரி அர்த்தம். இது பப்ளிக் பாலிசியை கெடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அக்ரிமெண்ட் ஃபார் இம்மாரல் பர்பஸ் அற்புதமாக புரிய வருது பாருங்க. சம்பந்தமே இல்லாத அல்லது அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட அனைத்து விதமான கான்செப்டுகளையும் மீறி போடப்படும் விஷயங்கள் எல்லாம் இம்மாரல்னு அர்த்தம். மோரல்னா நல்லது, இம்மோரல்னா கெட்டதுன்னு அர்த்தம் இல்லையா? அந்த மாதிரியான அக்ரிமெண்ட்டு பப்ளிக் பாலிசிக்கு எதிரானது. இந்த இடத்துல தெளிவாக சொல்லிட்டாங்க பாருங்க. இம்மாரல் பாலிசி பப்ளிக் பாலிசி ஈக்குவல் டு வாய்டு. அது செல்லவே செல்லாது, வேலை முடிஞ்சு போச்சு, இதை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. செக்ஷன் 23 பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணி சொல்லுது பப்ளிக் பாலிசினா என்னன்னு. தெளிவாக நீங்கள் முழுசாக காதில் கேட்டிங்கன்னாவே போதும், நீங்கள் அற்புதமாக உங்களுடைய எக்ஸாமை எழுதிருவீங்கன்ற நம்பிக்கை சாரதி லா ஸ்டடீஸுக்கு இருக்குது. ஒரு கேஸ் ஸ்டடியோடு இந்த கான்செப்டை நான் கம்ப்ளீட் பண்ண விரும்புகிறேன். பிஎஸ் வெர்சஸ் புரூக்ஸ் இன் 1866 இந்த கேஸ் ஸ்டடியில் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். ஒரு விபச்சாரி இருக்காங்க, ப்ராஸ்டிடியூட் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய வாடிக்கையாளர்களை கவருவதற்காக ஒரு குதிரை வண்டியை வாடகைக்கு எடுக்கிறாங்க. ஸோ குதிரையில் ஏறிட்டு போனால் நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க அப்படின்ற மாதிரி எண்ணத்தில் நினைக்கிறேன். குதிரை வண்டியை வாடகைக்கு எடுக்கிறாங்க. வாடகைக்கு எடுத்தவர் பார்த்தீங்கன்னா, எடுத்ததுக்கப்புறமா வாடகை பார்த்தீங்கன்னா குதிரை வண்டிக்காரருக்கு வாடகை தரல அந்த அம்மா. குதிரை வண்டிக்காரர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பணத்தை வசூலிக்க வழக்கு கோர்ட்டுக்கு போகிறாரு. இஷ்யூஸ் ஆனரபிள் கோர்ட்டு ஃப்ரேம் பண்ணுது. இந்த ஒப்பந்தம் ஒழுக்கத்திற்கு எதிரானது என்று ஒரு இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா தடை செய்யப்பட்ட ஒரு கான்செப்டாக இருக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட் இல்லையா? ஸோ அதற்கு எதிராக பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒழுக்கத்திற்கு எதிராக அந்த போடப்பட்ட ஒப்பந்தம் செல்லுமா அப்படின்ற மாதிரி கேட்கப்படும் போது ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒப்பந்தம் இம்மாரல் பர்பஸ் ஒழுக்கத்திற்கு எதிரான நோக்கம் கொண்டது. அந்த அம்மா ப்ராஸ்டிடியூட் பண்ணுறாங்கன்னு தெரிந்தே இவர் பார்த்தீங்கன்னா குதிரை வண்டியை வாடகை கொடுத்தாரு. ரைட் ஒன்று. மேலும் பப்ளிக் பாலிசிக்கு எதிரான ஒப்பந்தம் செல்லாது. பப்ளிக் பாலிசி இம்மாரல் பாலிசிஸுக்கு எதிரான ஒப்பந்தங்கள் செல்லாது. அதனால் அந்த அம்மா பார்த்தீங்கன்னா பணம் தர வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அம்மா ட்ரெயினே வாடகை எடுத்துருக்கலாம் நினைக்கிறேன் நான். ஸோ இவ்வளவு தான் பப்ளிக் பாலிசி. இல்லுஸ்ட்ரேஷனோட ஒரு கேஸ் ஸ்டடி, இந்த ஃப்ளோ சார்ட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த 5 விஷயத்தை நீங்கள் எலாபரேட் பண்ணி எழுதுனீங்கன்னா அழகாக 2 பக்கம் வந்துரு போது. எதுக்கு தேவையில்லாத யோசிச்சுட்டு இருக்கணும்? நோட்ஸை எடுங்க. மெயின் அதுதான் நம்மளுக்கு மிக முக்கியமான கான்செப்ட். அது கண்டிப்பாக இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.